வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி. இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நான் ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன். அதோட ஆன்சர் நம்ம இப்போ என்னென்னு பார்க்கலாம். இப்போது 6 to 5 இதுவுமே நம்ம போர்ட் மாஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 6 to 5 divided by 5 into 2 plus 11 minus 1. இங்கே என்ன வரும், நமக்கு ஃபஸ்ட்டு டிவைடட். இப்போது 6 to 5 வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணிக்கலாம். 6 to 5 டிவைட் பண்ணோன்னா என்ன வரும், 1 5 is 5. நெக்ஸ்ட்டு வந்து 2 எடுத்துரும். 2 5s are 10. 5 5s are 25. ஸோ 0. இப்போ நம்ம அப்போ 125 into 2 plus 11 minus 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம multiplication. So 125 into 2. 5 2s are 10. 2 2s are 4 1 5 1 2 is 2. But 250 plus 11 minus 1. 250 11 நமக்கு என்னது 261 minus 1 is equal to 261ல 1 போயிடுச்சுன்னா 260. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன 260. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ட் 2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். 2532 into 2532 minus 1516 into 1516 divided by 4048. இப்போ நம்ம இதுதான் நமக்கு டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்துடும் நமக்கு, இது வந்து நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன வந்துடும், a + b a - b இப்படி வந்துடும். ஸோ இப்போ a வந்து நமக்கு இங்கே என்ன 2532, b வந்து 1516. இப்போ என்ன வரும் 2532 minus 1516 plus 2532 minus 1516 divided by 4048. நெக்ஸ்ட் என்ன வரும், இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ 2532 1516 62 வந்து நமக்கு 8, இங்கே 31 வந்து 4, 5 5 10, ரிமைண்டர் 1, இங்கே 0 4. 4048 into நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ண போகிறோம். 32 1516 இங்கே 2 வந்துடும். இங்கே 16 12ல் 6 போச்சுன்னா 6, 2ல் 1 போச்சுன்னா 1, 5 5ல் 0 1 1016 டிவைடட் பை 4048. இங்கே நமக்கு 4048 வந்து டபுள் டைம் டிவைடட் இருக்குது. ஸோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன 1016. இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 divided by 8 minus 5 divided by close bracket open bracket 4 minus 2 divided by 2 plus 8 divided by 13. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ இதுவுமே நம்ம போர்ட் மாஸ் ரூல் தான், போர்ட் மாஸ் ரூல் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 3 divided by ப்ராக்கெட் தான் நமக்கு ஃபஸ்ட்டு. ஸோ ப்ராக்கெட்டில் உள்ள எல்லா டேர்மும் நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 8 minus 5 டிவைடட் பை இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணுவோம். 4 minus 2 வந்து நமக்கு 2 டிவைடட் பை 2 ப்ளஸ் 8 டிவைடட் பை 13 நம்ம எப்படியும் எழுதிக்கலாம். 8 டிவைடட் பை 13 அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம 3 டிவைடட் பை 8 minus 2 வந்து நமக்கு என்ன 3. இப்போ டிவைடட் பை ஓப்பன் ப்ராக்கெட் 2 டிவைடட் பை இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். சரியா, இப்போ நம்ம இதை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சோம், 2 13s are 26 plus 8
பை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் பை 30. Three divided by 3 26 plus 8 வந்து நமக்கு என்ன வந்துடும் 34ன்னு வந்துடும் 13. நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 divided by இப்போ நம்ம இந்த 2 டிவைட் ஃபார்மை நம்ம இப்போது 2 divided by 3 4 by 13 இதை வந்து நம்ம தலைகீழ மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ட் டேர்மில் வந்துடும். ஆக்சுவலாக இது எப்படி நமக்கு இருக்குன்னா 2/34/13 இது நமக்கு இந்த சைடு வரும்போதில் நமக்கு எப்படி வந்துடும் 2 × 13/34 அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம இதுதான் இங்கே ஆன்சர் வரும். ஸோ 2 × டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். அப்போது இது வந்து நமக்கு தலைகீழாக வந்துடும். இப்போ 13/34. இப்போது வந்து நம்ம இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 is to ரிமைண்டர் 1 7 2s are 14. ஸோ 3 divided by 3 divided by இங்கே நமக்கு 13/17 கிடைக்கும். இப்போ சேம் ஃபார்ம் தான் 3 divided by நமக்கு என்ன கிடச்சிரும் 3 × 17/13. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வந்துடும் 3 divided by இது வந்து நமக்கு ரெண்டுக்குமே இது மல்டிபிள் தான். ஸோ 3 × 17/3 × 13 இப்படியும் நம்ம இதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் 3 divided by நமக்கு இந்த ஃபார்ம் வந்துடும் 3 × 17/13. அப்போ நமக்கு என்ன வந்துடும் இது வந்து நமக்கு இந்த சைடில் வரும்போதில் தலைகீழாக மாறும்னு சொன்னோம்ல. அப்போ நமக்கு என்ன வந்துடும் 3 × இந்த இது வந்துட்டு நமக்கு தலைகீழாக மாறிடும். ஸோ நமக்கு 13/3 × 17 இப்படின்னு வந்துடும். அப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். நமக்கு 13/17 தான் ஆன்சர். இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம்மில் 0 டெசிமலில் வந்திருக்கு 0.25 × 0.25 + 2 × 0.25 × 0.15 plus 0.15 into 0.15 divided by 0.25 the whole cube plus 3 into 0.25 the whole square into 0.15 plus 3 into 0.25 into 0.15 the whole square plus 0.15 the whole square. இப்போ வந்து நமக்கு இதில் என்ன ஆன்சர் அப்படின்னா இது நம்ம ஃபார்ம் பார்த்துக்குவோம். இது வந்து நமக்கு ஸ்கொயர் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ a + b the whole square ஃபார்மில் தானே இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறலான்னா 0.25 a + b the ஃபார்முலா. அதாவது இப்போ உங்களுக்கு என்னென்னா இது வந்து a². இது ரெண்டும் நம்ம இந்த ரெண்டு டேர்மும் a² வந்துடும். இது 2ab 2abன்னு உங்களுக்கு வந்துடுதா இது. ஸோ நமக்கு 2a வந்து 0.25 இது வந்து நமக்கு b 0.15 வந்து b² தான் வந்திருக்கு. ஸோ 2 × 0.5ன்றது a 0.15ன்றது b. அப்போ நமக்கு இது என்ன ஃபார்ம் வந்து a² + 2ab + b². இது என்ன ஃபார்ம்? அப்போ நமக்கு என்ன வந்துடும் a² + b a + b the whole square formula. So a² அப்போ square plus நமக்கு a
ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இதுதான் நமக்கு வரப்போகுது. இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஏ வந்து நமக்கு 0.25, பி வந்து 0.15. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 0.25 plus 0.15 the whole square by நமக்கு கீழே இருக்கிற டேர்மும் நமக்கு இப்போ கீழே இருக்கிற டேர்மும் வந்து நமக்கு என்னென்னா 0.25 the whole cube plus 3 into இது வந்து நமக்கு என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஹோல் க்யூப் ஃபார்மில் இருக்குது. அதாவது a plus b the whole cube ஃபார்முலா நமக்கு என்னன்னா a cube plus 3a square in b plus 3ab square plus b square இதுதான் வந்து நமக்கு இந்த ஃபார்முலா. ஸோ நமக்கு a வந்து 0.25 தெரியும். ஸோ 0.25 plus 0.15 the whole cube ஃபார்முலா எழுதிக்கிறோம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன 0.25 plus 0.15 the whole square by 0.25 plus 0.15 the whole cube இதுதான் நமக்கு ஆன்சராக வரும். இப்போ இதை ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்போ 0.25 0.15 5 5 10 4 அதே மாதிரி ப்ளஸ் பண்ண போகிறோம். சேம் தான் வரும். இப்போ 0.40 the whole square by 0.40 the whole cube. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வரும் 0.40 இதில் 0.40 2 டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே 2 டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். 1 டைம் மட்டும் இருக்குது 0.40, அதனால் 1.1 by 0.40 போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வந்துடும் டெசிமலில் இருக்க நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போதில் நமக்கு மாறும். இப்போது 100/40 equal to 0 0 1 4 is 4 2 4s are 8 ரிமைண்டர் 10 இருக்குது 5 5s இப்போது 5 2.5 தான் நமக்கு ஆன்சர். 2.5 தான் நமக்கு ஆன்சர். ஹோம்ஒர்க் சம் வந்து கொடுக்க போகிறேன். அது என்ன சம் 4 divided by 2 minus 1 divided by 6 minus 2 divided by 2 plus 8 divided by 13 இதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A கம்ப்ளீட் பொது தமிழ் சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிக்கும். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்த சிலபஸில் மொத்தம் 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6லேருந்து 12வது வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ்லேருந்து அழகாக தொகுத்து வந்து கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃபோட பெனிஃபிட் என்னன்னா 6லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு புக்காக தேடி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதிலே தொகுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். இந்த பிடிஎஃப் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக குறைந்த விலையில் 99 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் 99 ரூபீஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் பற்றி மேற்கொண்டு சொல்கிறோம்.